வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 பற்றி பார்த்துட்ருக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 15 பேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரூல்ஸ் ஆஸ் டு போஸ்டிங். நம்ம லெட்டர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போஸ்டிங் போடுறோம் இல்லைங்களா, அந்த போஸ்டிங்க்கான ஜென்ரலான ரூல்ஸ் பற்றி இந்த வரப்போகிற கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 15 பேக்கிங். ஒரு ஆர்டிக்கல் வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்றது ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாங்க. எவ்ரி லெட்டர் பேக்கெட் ஆர் பார்சல் ஹேஸ் டு பி ஸ்டாம்ப்டு வித் த டேட் ஸ்டாம்ப் ஆஃப் அட்லீஸ்ட் 2 போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் இஸ் லைபிள் டு எ கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர் இந்த மெயில் பேக்ஸ் டியூரிங் டிரான்சிட். அது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த லெட்டராக இருக்கட்டும், பேக்கெட்டாக இருக்கட்டும், பார்சலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் குறைஞ்சது ரெண்டு போஸ்ட் ஆஃபீஸோட டேட் ஸ்டாம்பாவது அடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர், அதாவது லைபிள் டு கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர்னால் அந்த மாதிரி ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கான நீங்கள் லெட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஆல் ஐட்டம் லைக்லி டு சஃபர் ஷுட் பி பேக்டு இன் ஸ்ட்ராங் கவர்ஸ். அந்த மாதிரி 2 டேஸ் தான் படிக்க போகிறோம். கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர், அந்த ஆர்டிகளுக்கு அதிக ப்ரெஷர் இருக்க போகுது. ஏன்னா மூட்டையெல்லாம் போட்டு கட்ட போகிறோம் இல்லைங்களா, அதிக ப்ரெஷர் இருக்க போது அதெல்லாம் தாங்குற மாதிரி ஷுட் பி பேக்டு இன் ஸ்ட்ராங் கவர்ஸில் நீங்கள் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த பிஓ கைடு பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கான கைடாக வந்து தான் இருக்குது. அதனால் கஸ்டமர்ஸ்க்கு இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்புகிற லெட்ரு பேக்கெட் பார்சல் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் குறைஞ்சது 2 ஆஃபீஸோட டே ஸ்டாம்ப், அதாவது வந்து ஒவ்வொரு லெட்டர்லையும் 2 டே ஸ்டாம்ப் தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க மீன் பண்ண கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லெட்ரு பேக்கெட்டு அல்லது பார்சலில் குறைஞ்சது 2 போஸ்ட் ஆஃபீஸோட டே ஸ்டாம்பாக நம்ம அடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதில் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு கிரேட் டீலாக, அதாவது நல்ல ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போகுது. அதனால் அதை ஸ்ட்ராங் கவரில் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் cannot take any special precautions to secure the fragile items. fragile iteம்ஸ்னால் இந்த கண்ணாடி பொருட்கள், உடையிற பொருட்கள், நொறுங்குற பொருட்கள் இந்த மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் எதுவும் தனியாக நீங்கள் கண்ணாடி பொருள் அனுப்புறீங்க, உடையிற மாதிரி பொருள் அனுப்புறீங்க அப்படின்றதுக்கோசம் அதை வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்குன்னு எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத கஸ்டமருக்கு நம்ம தகவலாக சொல்கிறோம். ஓகேங்களா. When wax cloth is used for an item, it should be used as an inside cover or there first inside cover வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ் கிளாத்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகு கிளாத். அது எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, இப்போ நமக்கு வந்து பேங்க்லேருந்து செக் புக்கு, இந்த ஏடிஎம் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த வேக்ஸ் கிளாத்தில் வந்துருக்கும். அந்த மெழுகு கிளாத்து அது மாதிரி ஒரு கவரே தான் அந்த மாதிரி வேக்ஸ் கவரில் வந்திருக்கும். அந்த கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி யூஸ்டு அஸ் அன் இன்சைட் கவர். நீங்கள் அப்படி ஒரு மாதிரி அந்த கவருக்குள்ளே அந்த ஆர்டிக்கல் வைக்கிற மாதிரி வருதுன்னா அதை வந்து இன்சைட் கவராக வைங்க. அதுக்கு ஒரு இன்சைட் கவர்னால் ஒரு லெட்டருக்குள்ளே அந்த இருக்க போகிற கவராக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர் there should at least be sufficient strong paper securely fastened outside the wax cloth to receive the impression of the date stamp. இந்த வேக்ஸ் கிளாத் ஏன் வந்து இன்சைட் கவராக யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவுட் சைட் கவராக யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம டே ஸ்டாம்ப் அடித்தோம்னா அலைஞ்சிரும். நீங்களாம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அந்த வேக்ஸ் கிளாத்தில் நம்ம டே ஸ்டாம்ப் அடித்தோம்னா அலைஞ்சிரும். ஓகேங்களா. அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வேக்ஸ் கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் அது இன்சைட் கவராக யூஸ் பண்ணுங்கள். அவுட் சைட் கவராக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே சஃபிஷியன்ட் ஸ்ட்ராங் பேப்பர், போதுமான அளவு ஒரு பேப்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பேப்பரை மேலே வந்து ஒட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டு ரிசீவ் த இம்ப்ரெஷன் ஆஃப் த டேட் ஸ்டாம்ப், அந்த டேட் ஸ்டாம்ப் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் மேலே ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேக்கிங் ரூல்ஸ் ஃபார் பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் ஐட்டம் ஆர் கிவன். தீஸ் ரூல்ஸ் ஆர் அப்சல்யூட் ரூல்ஸ் பிரீச் ஆஃப் விச் எ பெனால்ட்டி இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஈச் கேஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கும், ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஐட்டமுக்கும், அதாவது லெட்ரு, புக் போஸ்ட்டு, அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எப்படி பேக்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனி ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்சல்யூட் ரூல்ஸு, அதுக்கு வந்து நீங்கள் அதை மீறுறீங்க, ப்ரீச் ஆஃப் விச் அதை நீங்கள் மீறினீங்கன்னா பெனால்ட்டிஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஈச் கேஸ். ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெனால்ட்டி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அது மீறாதீங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. Every letter, packet or parcel should be closed in such a manner that it does not give rise to sharp edges which may expose officials to injury, damage, correspondence. ஓகேங்களா. நீங்கள் லெட்டர் அனுப்புகிற இருந்தாலும் சரி, பேக்கெட் அனுப்புனாலும் சரி, பார்சல் அனுப்புகிற இருந்தாலும் சரி, ஷார்ப் எட்ஜஸ் இருக்க மாதிரி, அதாவது ஷார்ப்பான எட்ஜஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட அஃபிஷியல்ஸையோ அல்லது அதுக்குள்ளே இருக்க போகிற மீதி ஆர்டிகல்ஸையோ அது வந்து டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா. அதனால் ஷார்ப் எட்ஜஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் க்ளோஸ் பண்ணாதீங்க, பேக் பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு பேக்கிங்கில் இருக்க ரூலிங்ஸாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 16 சீலிங். சீலிங்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரக்கு வச்சு சீல் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த சீலிங் வேக்ஸ் வச்சு வைக்கிறதுக்கு ஒரு சர்டன் ரூல் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஆர் அட்வைஸ்டு நாட் டு யூஸ் சீலிங் வேக்ஸ் ஃபார் சீல்ஸ் அவுட் சைட் அன்அக்கௌண்டபிள் லெட்டர்ஸ் எக்ஸப்ட் when such seals are necessary. ஓகேங்களா.
அதாவது அன்அக்கௌண்டபிள் லெட்டர்ஸ், அதாவது அன்அக்கௌண்டபிள்ஸ்னால் ஆர்டினரி ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, ஆர்டினரி ஆர்டிகல்ஸில் சீலிங் வேக்ஸ் தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஒருவேளை நெசசரியாக இருந்தால் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஓகே தான். மற்றபடி அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ்க்குலாம் வந்து சீல்ஸ், அந்த சீலிங் வேக்ஸ் அரக்கு வச்சு சீல் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க, வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. When sealing wax is used outside the letters, a piece of tissue or other thin paper should be laid on the wax before the seal is applied. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சீலிங் வேக்ஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு லெட்டர் மேலே அல்லது பார்சல் மேலே சீலிங் வேக்ஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, a piece of tissue or other thin paper should be laid on the wax. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, அரக்கு வைப்பீங்களா, அரக்கு அந்த ஏதோ ஒரு முடிச்சு போடுறீங்களோ அல்லது கவரோட லெட்ரு க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா, இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜில் வந்து நம்ம அரக்கு ஊற்றுவோமா, ஃபஸ்ட்டு அரக்கு வச்சதுக்கப்புறம் மெழுகில் அரக்கு ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இது மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் டே ஸ்டாம்போ என்ன சீல் வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் சீல் வச்சிட்டிங்கன்னா அந்த அரக்கு வந்து அது மேலே இருந்த மாதிரி ஆகிடும். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுன்னா, வேறு ஆர்டிக்கல் கூட அந்த அரக்கு ஒட்டிக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அரக்கு யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் அது அந்த சீல் அரக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வச்சுட்டு அது மேலே சீல் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The precaution recommended is necessary in case of item for foreign countries. இந்த ப்ரிகாஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணணும்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற ஆர்டிகளுக்கு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா which have for several days to pass through very hot climates. ஓகேங்களா, ஏன்னா இந்த அரக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு ஆனிச்சுன்னா மெல்ட் ஆகிடும், உருகிடும். அதனால் என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அரக்கு வைக்கிறத தவிர்த்துருங்க. அரக்கு வச்சிங்க அப்படின்னா அரக்கு வச்சதுக்கப்புறம் அந்த சீல்ஸ் வேக்ஸ் வச்சதுக்கப்புறம் அந்த சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி டே ஸ்டாம்போ ஏதோ ஒரு ஸ்டாம்ப் வைப்பீங்க இல்லைங்களா, அதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாம்ப் வச்சு அதை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேறு எந்த ஆர்டிக்கல் கூடவும் அது ஒட்டாது அப்படின்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுவும் ஃபாரின் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக வைங்க, இல்லைனா வெரி ஹாட் கிளைமேட்டில் அது போகுது, திரும்பி உருகி வேறு ஆர்டிக்கல் கூட ஒட்டினாலும் ஒட்டிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஆஃப் காயின்ஸ், கிளாஸ் 17. ஓகேங்களா, போஸ்டிங் ஆஃப் காயின்ஸ்னால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மூலிமா வந்து இந்த காயின், புல்லியன், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு, ஜுவல்லரி, ஐட்டம்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர், கரன்சி ஆர் பேங்க் நோட்ஸ் இதெல்லாம் வந்து அனுப்பலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வந்திருக்குது. இது கேன் பி சென்ட் பை த இன்லேண்ட் போஸ்ட் ஒன்லி இன்ஷூர்ட். ஓகேங்களா, இன்லேண்ட் போஸ்ட்டில் அனுப்பிக்கலாம் இதெல்லாம், ஆனால் ஒன்லி இன்ஷூர் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். இந்த மாதிரி வேல்யூபிளான பொருள்ஸ், மதிப்புமிக்க பொருட்கள்லாம் நீங்கள் அனுப்பணும், பேங்க் நோட்ஸ், கரன்சி ஈவன் நீங்கள் இதெல்லாம் அனுப்பணுன்னா தாராளமாக அனுப்பிக்கலாம். அதுக்கெலாம் ஒரு லிமிட் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ தான் அனுப்பணும்னு சொல்லி நம்மளாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, அந்த இன்சூரன்ஸுன்ற டாப்பிக்கில் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் அனுப்பிக்கலாம், பட் ஆனால் ஒன்லி இன்ஷூர் பண்ணி மட்டும் தான் அனுப்ப முடியும். ஐஎன்எஸில் நார்மலாக அதெல்லாம் அனுப்ப முடியாது, இந்த வேல்யூபிளான பொருள்லாம். ஓகேங்களா, அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 18, கிளாஸ் 18 லெட்டர் பாக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் 18 வந்து நமக்கு அந்த இதில் கொடுக்கல, எம்டிஎஸ்க்கான சிலபஸில் கொடுக்கல. அதர்வைஸ் மீதி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் எம்டிஎஸ் படிக்கிறவங்க சும்மா ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கங்க. லெட்டர் பாக்ஸஸ், மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம் ஷுட் நாட் பி போஸ்டட் இன் லெட்டர் பாக்ஸஸ். அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஒரு ஆர்டிக்கல் ஃப்ராங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃப்ராங்க் பண்ண ஆர்டிக்கலை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த ஆஃபீஸில் நீங்கள் போய் கொடுக்கணும், டெய்லி ஃப்ராங்க் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் போய் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பப்போலாம் ஃப்ராங்க் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ண ஆஃபீஸ் தவிர வேறு எங்கேயும் போய் கொடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷின் அவங்க தான் வந்து அதுக்கெலாம் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம்ஸ் வந்து லெட்டர் பாக்ஸில் போஸ்டிங் போட முடியாது. லெட்டர்ஸு, போஸ்ட் கார்ட்ஸ், ஐஎல்சி அண்ட் பேக்கெட்ஸ் மேபி போஸ்டட் இன் லெட்டர் பாக்ஸஸ். இது இந்த பாயிண்ட் பார்த்துங்க. லெட்டர் பாக்ஸஸில் வந்து எந்தெந்த கிளாஸ் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. லெட்டர்ஸ் போடலாம், போஸ்ட் கார்ட்ஸ் போடலாம், ஐஎல்சி போடலாம், பேக்கெட்ஸ் போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் பாக்ஸில் போட்டுக்கலாம், போஸ்டிங் போட்டுக்கலாம். அடுத்து போஸ்டிங் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ். ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குதுங்க. அந்த ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ்னால் இப்போ நார்மலாக நம்மகிட்ட லெட்டர் பாக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து எந்த கைண்ட் ஆஃப் ஆர்டிகல் எது வேணாலும் அவங்க போஸ்டிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆர்டினரி ஆர்டிகல்ஸ் போஸ்டிங் போட்டுக்கலாம். ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்னால் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய லார்ஜர் ஆஃபீஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த லெட்டர் பாக்ஸில் இதை மட்டும் போடுங்க, இந்த QAMS ஆர்டிகல் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது, அதை மட்டும் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. Letter boxes marked for letters only should be used for the posting only of letters and postcards. ஓகேங்களா, ஏதோ ஒரு லெட்டர் பாக்ஸில் வந்து ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அந்த லெட்டர் பாக்ஸில் நீங்கள் லெட்டர்ஸும் போஸ்ட் கார்ட்ஸ் மட்டும்தான் போஸ்டிங் போட முடியும், வேறு எதுவும் போட முடியாது. அதே மாதிரி சிமிலர்லி என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ் ப்ரொவைடட் இன் த சிட்டிஸ் ஃபார் போஸ்டிங் ஆஃப் ஏர்மெயில் ஐட்டம், QMS ஐட்டம் பி யூஸ்டு ஃபார் ஒன்லி போஸ்டிங் ஆஃப் சச் கிளாஸ் ஆஃப் ஐட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் பாக்ஸில் வந்து ஏர்மெயில் ஐட்டம் அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டாங்கன்னா நீங்கள் ஏர்மெயிலில் போகக்கூடிய ஆர்டிகல் மட்டும், அதாவது சர்ஃபேஸ் மெயில் இல்லாமல், ஏர்மெயில்னால் சர்ஃபேஸ்னால் தரைவழி பயணம்,
ஏர்மெயில்னால் வானொலி பயணம் அந்த இதில் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆர்டிக்கல் நீங்கள் ஏதாவது அதுக்குன்னு தனியாக ஃபீஸ்லாம் கட்டி போஸ்டிங் போடுறீங்கன்னா ஆர்டினரி ஆர்டிக்கலாக போடுறீங்கன்னா அது வந்து அந்த ஏர்மெயில் ஒன்லி அப்படின்னு சொல்லி லெட்டர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மட்டும் போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது ஜென்ரலாக எல்லா ஊர்லேயும் போடுறோம்னா எந்த லெட்டர் பாக்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி ஒரு ஆஃபீஸில் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க தனித்தனியாக. இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏர்மெயில் ஐட்டம் வரும், அதெல்லாம் நம்ம பிரிக்கணுன்னா லேட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க போஸ்டிங் போடும்போதே தனியாக போட வச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 2-3 லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏர்மெயிலுக்கு தனியாக, ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்லாம் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஏர்மெயில் ஒன்லின்னு இருக்க லெட்டர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்மெயில் இருக்கிற ஆர்டிக்கல் மட்டும் போஸ்டிங் பண்ணணும். QMS ஐட்டம், குயிக் மெயில் சர்வீஸ்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் குயிக் மெயில் சர்வீஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இந்த லார்ஜர் சிட்டிஸ்க்கு மட்டும் போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க இதே மாதிரி ஏர்மெயில் ஐட்டம் மாதிரி இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஐட்டம். நீங்கள் அந்த குயிக் மெயில் சர்வீஸ் ஐட்டமுக்கு கீழே நீங்கள் போஸ்டிங் பண்ணணுனாலும் அந்த லெட்டர் பாக்ஸுக்குள்ளே மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து அதர் ஐட்டம்ஸ் இஃப் போஸ்டட் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ் ஆர் லையபிள் டு டிடென்ஷன். நீங்கள் இந்த ஏர்மெயில் ஐட்டமில் இருக்க லெட்டர் பாக்ஸில் போய்ட்டு வேறு ஏதாவது ஆர்டினரி ஆர்டிகல் போட்டிங்க அப்படின்னா அது வந்து லையபிள் டு டிடென்ஷன். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்போ ஏர்மெயில் ஐட்டம்னா டக்குன்னு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லெட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அதை வந்து டக்குன்னு பேக் கட்டுவாங்க, அடுத்தடுத்து மூவ்மெண்ட் ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு கிளாஸ் ஆஃப் ஐட்டம் நார்மல் ஒரு போஸ்ட் கார்டு ஏதோ ஒன்று போட்டுட்டிங்கன்னா அது வந்து லையபிள் டு டிடென்ஷன். அது வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறதுக்கு அதை எப்படியும் 1 நாள் 2 நாள் டிலேவாக, அதாவது எதுக்காகனா இன்றைக்கி இந்த பேக் தான் போகுது, நாளைக்கு அடுத்த பேக் போகுது, நாளைக்கு அதில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை டீடைம் பண்ணி வைக்கிறதுக்கு, நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. QMS ஐட்டம் ஷுட் பியர் ஃபுல் பின் பிலோ த நேம் ஆஃப் த டவுன் ஆஃப் டெஸ்டினேஷன். QMS நம்ம இங்கே பார்த்துருந்தீங்களா, குயிக் மெயில் சர்வீஸ். அதாவது பார்த்திங்கன்னா அந்த சிட்டிஸ்குள்ளே மெயின் சிட்டிஸ் அதுக்குள்ளே டெலிவரி ஆகலாம், குயிக் மெயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஐட்டம் இருக்குதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பின்கோடு அதில் எழுதியிருக்கணும். எங்கன்னு பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த டவுன் ஆஃப் டெஸ்டினேஷன், எந்த டெஸ்டினேஷன் டவுன் நேம் எழுதுறீங்களோ அதுக்கு கீழே அந்த பின்கோடு ஃபுல்லாக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கிளாஸ் வந்து கிளாஸ் 20 ப்ரெசன்டேஷன் ஆஃப் லார்ஜ் அஃபிஷியல் அண்ட் அதர் லெட்டர்ஸ் இன் பல்க் அட் த விண்டோ ஆஃப் த வேன் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டல் ஆர்டிகல்ஸோ அல்லது பல்காக இருக்கிற போஸ்டல் ஆர்டிகல்ஸோ விண்டோ ஆஃப் த வேன் அல்லது விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ்னால் லெட்டர் பாக்ஸில் போஸ்டிங் போடாமல் போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் வந்து டேரெக்டாக எடுத்து கொடுக்குறது. ஆர்டினரி ஆர்டிகல்னால் லெட்டர் பாக்ஸில் தான் போஸ்டிங் பண்ணணும், அதை தாண்டி கவுண்டரில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. Large letters which owing to their size cannot be posted in the letter boxes may be received by hand at the window of the post office. ஓகேங்களா. இது மாதிரி லார்ஜ் லெட்டர்ஸ் நிறைய லெட்டர் நீங்கள் போஸ்டிங் போட போகிறீங்க அப்படின்னா அல்லது அதோட சைஸ்னால் அந்த லெட்டர் பாக்ஸுக்குள்ளே போட முடியல அப்படின்னா மேபி ரிசீவ்ட் பை ஹேண்ட் அட் த விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோவிலேயே ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. There is also no objection to receiving at the window of the post office letters posted in bulk provided the postage is fully prepaid. போஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக ப்ரீபெய்டுக்கு பண்ணியிருந்தீங்க, எந்த டியூவும் இல்லாமல் 5 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் கரெக்டாக 5 ரூபா கட்டியிருந்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் டேரெக்டாக நம்ம அஃபிஷியல்கிட்ட டேரெக்டாக கவுண்டரில் வந்து கையில் கொடுக்குறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐட்டம் ரெக்கவரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அடுத்த கிளாஸ் 21 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட் விபி ஐட்டம் ஃபார் புக்கிங் மஸ்ட் பி ப்ரெசென்ட் அட் த போஸ்ட் ஆஃபீஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம சிலபஸில் கொடுக்கலைங்க, சும்மா அடிஷ்னலாக ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கிங்க. போஸ்ட்மேன் பி எக்ஸாமுக்குலாம் தேவைப்படும், பார்த்துக்குங்க. ஓகேங்களா. registered institute VP item for booking must be presented at the post office at least half an hour before the time fixed for the close of booking. ஓகேங்களா. நீங்கள் ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட் விபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் குறைஞ்சது அந்த புக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து 4 மணி மதியம் ஈவினிங் 4 மணி 4 PM ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வந்து அட்டன் பண்ணி புக் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கஸ்டமருக்கு. சச் ஐட்டம் ஷுட் பி கிளியர்லி மார்க்கட் அஸ் ரெஜிஸ்டர். நீங்கள் ரெஜிஸ்டர் அனுப்புறீங்கன்னா மேலே வந்து ரெஜிஸ்டர், இன்சூரன்ஸ் அனுப்புறீங்கன்னா இன்சூர்டு ஃபார் த வேல்யூ, விபினா வேல்யூ பேபிள் ஃபார் ருபீஸ் அப்படின்ற மாதிரி டாப்பில் வந்து டாப் ஆஃப் த அட்ரஸ் சைடு ஆஃப் த கவர். ஓகேங்களா. அட்ரஸ் சைடில் டாப்பில் வந்து மேலே நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல், இப்போ ஸ்பீட் அனுப்புனா ஸ்பீட் ஆர்டிக்கல், இன்சூர்டு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏர்மெயில் ஐட்டம் பியரிங் ஹை வேல்யூ adhesive postage stamps may be presented at the counters of post offices for the stamps to be defaced in the presence of the person presenting the item before the items are sent for onward transmission. நீங்கள் ஒரு ஏர்மெயில் ஐட்டம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கண்ட்ரோல் லெட்டர் பாக்ஸில் போட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் வந்து விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுக்குறீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏர்மெயில் ஐட்டம்னாலே கண்டிப்பாக ஹை வேல்யூ adhesive postage ஐட்டம் தான் இருக்கும். அதோட ஸ்டாம்ப் வந்து 5 ரூபா 10 ரூபா இருக்காது, 100 200 500 600 1000 கூட இருக்கலாம். அது மாதிரி ஹை வேல்யூ அதிக வேல்யூ இருக்கிற போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பாக தான் இருக்கும். அந்த ஸ்டாம்ப் வந்து
அந்த 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 ஐட்டம் ஆர்டிக்கல் யார் கொண்டு வராங்களோ அவங்க முன்னாடியே வந்து அதை டீஃபேஸ் பண்ணுறதை பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. டீஃபேஸ் பண்ணுறதுனா ஸ்டாம்ப் இப்படி இருக்குதுன்னா அதுக்கு நடுவில் டே ஸ்டாம்ப் அடிப்பாங்க, அதுதான் டீஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்பை கேன்சல் பண்ணுறது, அது வந்து அவங்க கண்ணு முன்னாடியே கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிசேரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் ஏர்லி, சீக்கிரம் வந்து போஸ்டிங் போடுறதோட டிசேரபிலிட்டி என்னன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது ஏன் டிசேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஐட்டம்ஸ் ஆர் போஸ்டட் ஜஸ்ட் அட் த டைம் ஆஃப் த மெயில்ஸ் ஆர் டியூ டு பி dispatched, there is heavy congestion in post offices and there is likelihood of detention and delay. The public are therefore advised to post their mails as and when they are ready without waiting for the last clearance of mails. நீங்கள் மெயில் வந்து புக்கிங்க்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் ஒருவேளை நிறைய ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் டீடைன் பண்ணி வச்சு அடுத்த நாள் அனுப்பிக்கலாம்னு சொல்லிடுவோம். அது வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ ஆர்டிகல் போஸ்டிங் போட ரெடி பண்ணிட்டீங்களோ அப்போயே வந்து போஸ்டிங் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கிளாஸ் 23 மேனர் ஆஃப் அஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், இது இருக்கும்னு நினைக்கிறேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கும். ஓகேங்களா. தி ஸ்டாம்ப்ஸ் ஷுட் பி அஃபிக்ஸ்டு டு த ரைட் ஹேண்ட் டாப் கார்னர் ஆஃப் த அட்ரஸ் சைடு. இங்கே பாருங்கள், மேனர் ஆஃப் அஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்னால் கிளாஸ் 23 என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸை வந்து அஃபிக்ஸ் பண்ணுறதோட மேனர் எப்படி அஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்படி ஒட்டணும், ஒரு ஐட்டமில் ஒரு லெட்டரில் எப்படி ஒட்டணும்னு சொல்கிறாங்க. ஸ்டாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்குதுன்னா அந்த ஆர்டிக்கலோட அட்ரஸ் சைடு எது 2 இருக்கும், இங்கே ஃப்ரம் இருக்கும், அதோட ரைட் ஹேண்ட் டாப் கார்னர் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் போட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்குங்க, நிறைய எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. ஸ்டாம்ப்ஸ் ஷுட் பி அஃபிக்ஸ்டு டு த ரைட் ஹேண்ட் டாப் கார்னர். ஓகேங்களா. Stamps affixed to a letter must be completely adherent to the item itself and not to any part of its contents or any separate label or otherwise tied or attached to the item. நீங்கள் ஸ்டாம்ப் போட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் வந்து கம்ப்ளீட்லி adherent to the item, அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டிக்கல் கூட ஒட்டி இருக்கணும். அதர்வைஸ் அந்த ஆர்டிக்கலோட வேறு ஏதோ ஒரு பார்ட் கூடயோ அல்லது தனியாக ஏதோ ஒரு கண்டென்ட் கூடயோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, அதான் நம்ம பின்னாடி அந்த இதில் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் எப்படி தெரிஞ்சிங்க. ஸ்டாம்ப்ஸ் இந்த கிளாஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் மஸ்ட் பி கம்ப்ளீட்லி adherent to the ஐட்டம். ஓகேங்களா. அந்த லெட்ரு கூட அது கம்ப்ளீட்டாக ஒட்டி இருக்கணும். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸு, சேரிட்டி ஸ்டாம்ப்ஸு, லேபிள்ஸு, சீல்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் மேலே ஒட்டலாமான்னு சொல்கிறாங்க. லேபிள்ஸு, ஸ்டாம்ப்ஸு, சீல்ஸ் or other markings which are not postage stamps but which are likely to be mistaken for postage stamps should not be attached or impressed to the address side of postal item. அதாவது இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸு நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா which are likely to be mistaken for postage stamps. அது வந்து நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப்புன்னு வந்து நம்ம தவறாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் should not be attached. நீங்கள் இதெல்லாம் வந்து அதில் அட்டாச் பண்ணாதீங்க, அந்த அட்ரஸ் சைட்லேயோ அல்லது ஐட்டம் மேலேயோ நீங்கள் எதாவது அட்டாச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளாஸ் 25 யூஸ் ஆஃப் த மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். ஓகேங்களா. தி பப்ளிக் ஆர் அட்வைஸ்டு டு யூஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் விச் வைல் ப்ரீபேயிங் போஸ்டேஜ் சார்ஜஸ் பை யூஸிங் த அப்ராப்ரியேட் ஹையர் டினாமினேஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. பப்ளிக் ஆர் அட்வைஸ்டு டு யூஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் யூஸிங் ஹையர் டினாமினேஷன்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அந்த இடத்துல வந்து அந்த ஆர்டிக்கலுக்கு வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் போடணுன்னா முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபா ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாம்பாக 10 ரூபா ஸ்டாம்பாகவே மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ்னால் ஒரு ஸ்டாம்ப்பு தான் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். ஆனால் இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட வந்து 10 ரூபா ஸ்டாம்ப்பும் இருக்குதுன்ற போது நீங்கள் வந்து ஆனால் 1 ரூபா ஸ்டாம்ப்பும் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து 1 ரூபா ஸ்டாம்ப் வந்து 10 ஒட்டக்கூடாது. அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டாதீங்க. அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டுறது எதனால்னா நமக்கு வேலை அதிகம். ஓகேங்களா. எல்லா ஸ்டாம்ப்பும் கேன்சல் பண்ணணும், ஸ்பேஸும் அந்த ஆர்டிக்கலுக்கு நிறையா எடுத்துக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹையர் டினாமினேஷன்ஸில் இப்போ ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒட்டணும்னா 10 ரூபா ஸ்டாம்ப் உங்கள் கையில் இருக்குதுன்னா 10 ரூபா ஸ்டாம்ப் 5 ஒட்டி அந்த வேலையை முடிச்சிக்கிங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து 5 ரூபா ஸ்டாம்ப் 20 ஒட்டினா அது வந்து அதிக நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் எடுத்துக்கோ. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு அதிக டினாமினேஷன் இருக்கிற ஸ்டாம்பை மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப் போட்டுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதாங்க ஜென்ரல் ரூல்ஸ் அஸ் டு போஸ்டிங். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து போஸ்டிங் போடுறதுக்கான ஜென்ரலான ரூல்ஸ் இவ்வளோ தான். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் அட்ரஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.